அமெரிக்காவில் மிசிசிப்பி மாகாணத்தில் 1894ஆம் ஆண்டு சந்தர்ப்ப சூழலால் ஒருவன் கைதியாய் ஆனான். நிரபராதி என்று அவன் எவ்வளவோ வாதாடியும் யாரும் ஏற்கவில்லை. அவனுக்கு ஆட்புலமோ பணபலமோ கிடையாது. ஆனாலும் ஆண்டவரின் அன்பை ருசித்தவன், வாக்குத்தத்தங்களை சொந்தம் பாராட்டி ஜெபிப்பவன். சிறையில் தள்ளப்பட்டான். ஜெபித்து கொண்டே சிறையில் தன் நாட்களை கழித்தான். அவனுக்கு தூக்கு தண்டனை நாளும் குறிக்கப்பட்டது. கடைசி ஆசையாக தான் நன்கு குடித்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு துதித்து கொண்டே தூக்கு மேடைக்கு வருவதாக கூறினான். சரியான நேரத்தில் அழைத்து வரப்பட்டான். மலர்ந்த முகத்தோடு, கர்த்தாவே, நான் உமது பிள்ளை, உமது கிருபை எனக்கு போதும். லார்ட், ஐ ஆம் யுவர் சைல்டு, யுவர் கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் மீ என்று மீண்டும் மீண்டும் கத்தினான். கழுத்தில் கயிற்றை மாட்டி விசை தட்டினார்கள். ஒரு கண்ணி பிரிந்திருந்தபடியால் தோல்வியானது. மீண்டும் மீண்டும் முயற்சித்தனர், தோல்வி அடைந்தனர். தண்டனை நிறைவேற்றிய நேரம் தவறிவிட்டதால் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது. நாளடைவில் அவன் நிரபராதி என்று தீர்ப்பானது. அந்நாளிலேயே அவனுக்கு $5000 நஷ்டஈடாக வழங்கப்பட்டது. தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சாட்சி கூறி மகிழ்ந்தான். ஆண்டவரின் கிருபைகளை அளவில்லாமல் அனுதினமும் அனுபவிக்கிற நாம் எந்த அளவுக்கு அவரின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அனுபவத்தை சாட்சியாக அறிவிக்க தயங்கக்கூடாது. சங்கீதம் 37:40. கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். Psalms 37:40. The Lord will help them and deliver them. One song. கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கழிவோந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கழிவோந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கழிவோந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எமை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் கழிவோந்திடுவோம் கண்டடைந்தோம் கிருபை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நானும் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து மற்றவர்களுக்கு அறிவிக்க, அதன் மூலம் கிருபைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.